அப்படின்னா இதுதான் விஜயோட வீடா? இதுதான். போலாமா? ஒரு நிமிஷம் இரு, நான் சொன்ன பொருள். அட நீ சொன்னதான் அதில் இருக்கு, வேற என்ன இருக்க போகுது? இல்லை, ஒரு நிமிஷம் கேளு, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ம், வா. இப்ப யாரு வந்திருக்கா? நீங்க என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? விருந்தாளிங்க திடீர்னு தான் வருவாங்க, ஆனா நீ எங்களை பார்த்து சந்தோஷப்பட மாட்டியே. அப்படின்னு இல்ல. அப்படின்னா விருந்தாளிங்களை உள்ள கூப்பிடு. இல்ல இல்ல, இப்ப அவங்க உள்ள இருக்காங்க, போயிருவாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி பாய். ராகுல், ஆ சரி நான் கிளம்பிட்டேன். சாப்பாடை மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சிருக்கேன், சூடு பண்ணி சாப்பிட்றேன். ஓகே பாய், சீக்கிரம் வந்துரு. உள்ள வாங்க. அதில் உட்காருங்க. நீ சரியான பயந்தாங்குழிடா, எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லடா, வரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும்ல. இப்படி திடீர்னு வந்து நின்று நான் என்ன பண்றது? சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப? நாங்க வரதுக்கு முன்னாடி எங்க ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்துருப்ப. ஆனால் நீங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸுப்பா, நான் ஏன் உங்க ட்ரிங்க்ஸில் விஷம் கலக்க போறேன்? நீ பொருளை வெளியில எடு. அட என்னது இதெல்லாம்? இந்த ட்ரில்லிங் மிஷின், நீங்க என்ன பிளான்ல இங்க வந்திருக்கீங்க? இரு, இப்போ உனக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ண போறீங்க? இதப்படி நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் தான் சொல்றேன்ல, அங்க ஒண்ணும் இல்ல, எதுவும் பண்ணிடாதீங்க. ட்ரில்லிங் மிஷின் எடு. அங்க ஒண்ணும் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல. அட நீங்க, நான் தான் சொல்றேன்ல, அங்க ஒண்ணும் இல்ல, அங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் என்னது? இது என்னன்னு நீதான் எங்க கிட்ட சொல்லணும், சரிதானே? இது உங்க வீட்டு செவத்துக்குள்ள என்னப்பா பண்ணிட்டு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து வாய் மூடிட்டு கிளம்பிருங்க. ரெண்டு பேரும் செத்துருவீங்க. நான் இருந்தா உங்க ரெண்டு பேரையும் கூட கூட்டிட்டு போயிடுவேன். உங்களதுல யாராவது பொழைச்சிங்கன்னா அப்புறம் தானே என்ன கொள்ள முடியும்? ஹே சமீர். Congrats. Thank you. Meet Riya. Hi Riya, how are you? I am great. How are you? Fine, fine. Happy anniversary. Thank you very much. By the way, Tina எங்க இருக்கா? ஏன் எங்க அவங்க? டீனா வந்துகிட்டு இருக்கா. ஓஹோ, entrance. Sort of. வாழ்த்துக்கள் மாணிக். இணைய திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பா. இருக்கு. Thank you very much Sanjay bhai. Thank you. ஆமா ஆமா, நான் தான் அப்பவே சொன்னேங்க. அது உண்மைதான். இன்னைக்கு உன்னோட எங்க கையில இவங்களை ஏதோ காணோம்? நல்ல விஷயம் வராங்களா? சொல்லுதே. ஹே ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்படியா? அற்புதம் மாணிக். ஓ, அது என்ன அற்புதம் இல்ல, சஞ்சய் பாய்? எனக்கு வேண்டாம். எனக்கு ஏதாவது பெரிய பணம் கிடைக்க Thank போதா you so சஞ்சய் பாய்? much. ஓகே. பணம் கிடைக்க போறது இல்ல, அவரா? பெரிய பிரச்சனை வர போகுது. ஏன் கால் பண்ணுவாரு? வந்துட்டு கால் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அட சஞ்சய் பாய், என்ன Okay. பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது ஆமாமா, நீ ரொம்ப நாள் சாதாரணமா ஆச்சு எடுத்துக்காத. பார்த்து. நடக்க போறத நான் சொல்றேன், அதை சாதாரணமா Yeah. எடுத்துக்காத. வருத்தப்படுறதெல்லாம் இருக்கட்டும். நேரமாக்கிட்டல. நீ எப்படி இருக்கனா, வானத்துல இருந்து இறங்கின தேவதை மாதிரி இருக்க.
உன்னோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். எப்பவுமே என்ன பாராட்டுறதுக்கு நீ மறக்கறதே இல்ல. அது எப்படி மறக்கிறது? அவங்கள கண்டிப்பா. ஹாப்பி anniversary. Thank you so much. Congrats. Thank you. ஹாப்பி அனிவர்சரி டீனா. அட ஒரு நிமிஷம். Thank you சஞ்சய் சார். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு உங்க கையில முக்கியமான ஒரு விஷயம் என் கண்ணுக்கு தெரியுது. ஓ மை காட், என்னது இது? என்னது? இன்னைக்கு என்னோட கைரேகையில உங்களுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் மாட்டிருக்கு போல இருக்கு. இவ்வளவு முக்கியமான விஷயம் என் கண்ணில் பட்டா அதை நான் சொல்லக்கூடாது. சொல்ல முடியாதுன்னா? ஆனா எதுக்கு? உன் கையில அந்த முக்கியமான 2 ரேகை. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். இங்க பாரு அபிஷேக், சும்மா சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்க எந்த அவசியமும் இல்ல. நான் போனை வைக்கிறேன். பாய். வணக்கம். என்ன எல்லாரும் சஞ்சய்னு கூப்பிடுவாங்க. பேர் சஞ்சய் குமார். உங்களோட இந்த கைரேகை ஏதோ சொல்ல வருது. உட்காருங்க. ஹே மாணிக். ஹே, ஹாப்பி அனிவர்சரி பாய். தேங்க்ஸ் தீபக், தேங்க்ஸ். ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? நீ வரவே மாட்டேன்னு நினைச்சேன். இங்க கூப்பிட்டு வராம இருப்பனா? அப்படி நடக்குமா என்ன? எக்ஸாக்ட்லி. சரி வா, உனக்கு புதுசா ஒன்று கொடுக்குறேன், வா. சரி, அதெல்லாம் விட இன்னைக்கு உன்னோட Dress ரொம்ப அழகா Oh, இருக்கு. thank you so much. சமீர் தான் gift பண்ணாரு. நைஸ் சாய்ஸ் சமீர். சரி சொல்லு தீபக், அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது ஒரு நிமிஷம். இதோ இப்போ வந்துடுறேன். கண்டிப்பா. நான் இப்போதைக்கு வர முடியாது. ஆனிவர்சரி பார்ட்டியில் பிஸியாக இருக்கேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத முதல்ல கேளு. டீனாக்கு எதுவும் இதை பற்றி தெரியாது. இதை பற்றி அவளுக்கு தெரியவும் கூடாது. சரி, நான் திருப்பி கால் பண்ணுறேன். இப்போ வைக்கிறேன். மணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகே தான். ஒரு சின்ன டென்ஷன். நீ பார்ட்டியை என்ஜாய் பண்றல? ஆமா. ஓகே, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆனா நீங்க எங்க போறீங்க? இப்பயே வந்துடுறேன். ஆனா ப்ளீஸ், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆமா, நான் கூட அன்னைக்கு பார்த்தேன். அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஆமாமா, எனக்கும் நல்லா தெரியும். அதுக்கு என்ன பண்றது? ஆமா, அவன் கிளம்பிட்டான். அந்த வீடு எங்கதான் இருக்கு? இவ்வளவு நேரம் தேடியும் கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ணா, இந்த பிளாட் நம்பர் 36 எங்க இருக்கு? அந்த முத வீடு அங்க முதல்ல இருக்கு. அது அந்த முத வீடு தான். ஓ, அங்கேயா? சரி, தேங்க்யூ. எங்க போய் தொலைஞ்சாவே? அவனுக்கு புரியவை. புரியவைனா அவனுக்கு என்ன புரிய வைக்கிறது? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. உனக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன், இன்னும் புரியலன்னா என்ன பண்றது? ஏன் அவன் ஒத்துக்கவே மாட்டான்? அவனுக்கு கொஞ்சம் புரியவை. அவனை விடு, அவன் இன்னும் போகவும் இல்ல. என்ன? ஆமா, அவன் எப்ப வேணாலும் இங்க வந்துருவான். இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ண? இது நீங்க எல்லாரும் வெளியே போயிருங்க. இங்க பாரு. அட, என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றத முதல்ல கேளு. அம்மா, நீ யாரு? நீயா? நீ 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 இவன் பார்ட்னரா? நீ நீ இங்க எப்படி வந்த? அட நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நில்லுங்க. என்ன பண்றீங்க? நீங்க யாரு? நான் வேற யாரும் இல்ல. உங்களை போன் பண்ணி கூப்பிட்டதே நான் தான். என் கூட வாங்க. எங்க போனோம்? என் கூட வாங்க. எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க. அட, என்னதான் அப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? சும்மா என் கூட வாங்க.
அட நான் வரமாட்டேன்னு சொல்லலையே. நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். என்ன நடந்ததுன்னு நான் சொன்னா நீங்க கேட்ட உடனே இங்கே மயக்க போட்டு விழுந்துருவீங்க. அதனாலதான் சும்மா வாங்கன்றேன். அட மேம், கொஞ்சம் நம்ம எங்க போறோம்னு வச்சு அட்லீஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். அட இங்க தாங்க எங்க வீடு இருக்கு, வாங்க. என்னது உங்க வீட்டுக்கா? ஆமா, அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். உங்களோட வீட்டுக்கு இப்ப எதுக்குங்க போனோம்? அட நீங்க ரொம்ப கேள்வி கேக்குறீங்க. சின்ன பசங்க தான் அடம் பிடிப்பாங்க. வாங்க என் கூட வாங்க. அட கையெடுங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. வர போங்க போங்க. வாங்க பின்னாடியே. இதுதான் என்னோட வீடு. நீங்களே பாருங்க. இத பாருங்க, இத பாருங்க. என் வீட்டை என்ன கதியாக்கி இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. நீங்க இத காட்டதான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? இந்த சுண்ணாம்பு விட்டு போனத? இது எல்லாமே பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. பக்கத்து வீட்ல எல்லாம் என்ன நடக்குது? அதனால உங்க செவுரு எப்படி பாழாச்சு? குழப்பாம கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சனிய பிடிச்சவங்க. நட்ட நடு ராத்திரியில கூட மனுஷனை தூங்க விடாம. எழுந்துருங்க, கூப்பிடுறேன், எழுந்துருங்க. எனக்கு கொஞ்சம் தூங்க வேணா. உங்களுக்கு எப்போ உங்க தூக்கம் தான் முக்கியம். இங்க என்னோட தூக்கம் கெட்டு போச்சு, அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. பரவாயில்ல, விடுங்க. இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. இன்னைக்கு நான் உங்களை உண்டு இல்லன்னு ஆக்க போறேன் பாருங்க. வேணாமா, புரிஞ்சுக்கோ. அந்த வீட்டை போய் நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஆமா போனேன். ஆனா நாங்க போகும்போது சத்தமே இல்ல. நாங்க அங்க போய் சேரும்போது நாங்க என்ன பார்த்தோம்னா அங்க இருந்து ஒரு பொம்பளை ஓடி போனாங்க. அவங்களோட முகத்தை நீங்க பாத்தீங்களா? பார்க்க முடியலங்க, அங்க ரொம்ப இருட்டா இருந்துச்சு. இப்போ உங்க புருஷன் எங்க போனாரு? அந்த பாலா போன மனுஷன் அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்காரு. அட டைரக்டா என்ன அங்கேயே நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே. இதோ நல்லா பேசுறீங்களே. நேரா உங்களை நான் அங்க கூட்டிட்டு போயிருந்தேனா என் வீட்டுல இப்படி நடந்ததை நான் எப்படி உங்களுக்கு காட்டியிருக்க முடியும்? சொல்லுங்க. அப்படியே அவருக்கும் புரிய வைங்க. அவர் எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்தா எல்லாம் புருஷனோட வாயை அடிச்சிட்டு போயிடும். என்ன சொன்னீங்க நீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல நான் இப்ப ஜஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்களோட புருஷன் உங்களுக்கு துணையா நிக்கிறதுனா சரி. அதத்தான் நான் அவருக்கு சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். ஆனா அதுதான் அந்த மனுஷனுக்கு புரியவே மாட்டேங்குதே. அத நாங்க புரிய வைக்கிறோம். வாங்க முதல்ல அந்த வீட்டை காட்டுங்க. வாங்க. அங்க பாருங்க, அங்க இருக்க அந்த வீடு. எத்தனை வாட்டி சுட்டிருக்காங்க? ஏறக்குறைய 2 தடவை வெடி சத்தம் கேட்டுச்சு. அங்க பாருங்களேன், என் புருஷன் எப்படி நிக்கிறாருன்னு பாத்தீங்களா? அப்படியே கொலுல வச்ச பொம்மை மாதிரி ஆடாம அசையாம நிக்கிறாருன்னு. அட அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, நானே பாத்துக்கிறேன். சார், உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. அவர் உங்க காதுல என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன கண்ணா பின்னான்னு திட்டினாரு. மை காட். பங்கஜ், ஃபாரன்சிக் கிட்ட கொண்டு வாங்க. புல்லட் கரெக்டா நெஞ்சிலேயே பாஞ்சிருக்கு. ரெண்டு தடவை சுட்டாங்கன்னு தானே அந்த அம்மா சொன்னாங்க. சார், ஒருவேளை அவங்க பொய் சொல்றாங்களோ? இல்லன்னா ஒருவேளை பாடி இந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்குன்னா கில்லர் இந்த பக்கத்துல இருந்தா ஷூட் பண்ணி இருக்கணும். அப்படின்னா இன்னொரு குண்டு அந்த செவரு மேல. இதோ இங்க இருக்கு. பங்கஜ் சார், இந்த புல்லட்டை இந்த இடத்துல இருந்து எடுங்க. சார், இங்க பர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பர்ஸ்ல பணம், கிரெடிட் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் இருக்கு. இவரோட பேரு மாணிக்கா.
பிர்ஜு நகர்ல தான் இருக்காரு. எனக்கு என்னவோ கொலை பணத்துக்காக நடந்த மாதிரி தெரியல. பர்ஸ் இங்கே தான் இருந்துச்சா? ஆமா சார், இங்க தான் இருந்தது. அதிசயமா இருக்கு. பர்ஸ் பாக்கெட்ல இல்லாம இப்படி வெளியே விழுந்திருக்கு. மேபி கொலைகாரன் எதையோ தேட முயற்சி பண்ணியிருக்கான். கிளம்பி ஓடும்போது கீழே போட்டுட்டு ஓடிட்டான். ஆனா நம்ம எப்படி சார் இதை தெரிஞ்சுக்கிறது? அவர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு? கஷ்டமான கேள்விதான். ஆனா மேபி அவரோட வீட்டுக்கு போனா இதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். பிர்ஜு நகர். அட, கதவு திறந்து கிடக்கு. சார் இந்த ஏரியால திருட்டு சம்பவமே நடக்காது போலயே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன சார் இது? நீங்க யாரு? நீங்க யாருன்னா இந்த வீட்டோட ஓனர். ஆனா நீங்க ஓனரா இருக்கிறவரு மாணிக் தானே? அவரால கடனை கொடுக்க முடியல, அதனால வீடு எனக்கு சொந்தமாயிடுச்சு. எவ்வளவு கடமான வச்சாரு? மொத்தம் 30,000 ரூபாய். ஓ, 30,000மா? இந்த பெரிய அமௌண்ட் அவரால் திருப்பி கொடுக்க முடியல. அப்போ எழுதி வாங்கிட வேண்டியதுதான். உங்களுக்கும் மாணிக்கு ஏதாவது பழைய பாக்கி ஏதாவது தர வேண்டியது இருக்கா என்ன? இதுக்கு முன்னாடி இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவனை கொலை செஞ்சவங்கிட்ட மாணிக்க கொலை பண்ணிட்டாங்க. தெரியுமே. தெரியுமா? எப்படி? ஒருத்தன் தன்னோட கல்யாண நாள் அன்னைக்கே வெளியே போயிருக்கான் அப்படின்னா, அதுவும் யாருக்கும் தெரியாம போனா, அப்படி போறவ சாகாம என்ன பண்ணுவான்? அவன் பொண்டாட்டிய பாக்கலையா? அவன் பொண்டாட்டியா? அவன் வைஃப் பேரு டீனா. அவங்க கைரேகைய பார்த்தேன். அவங்க கையில 2 லவ் லைன்ஸ் இருக்குது சார். மாணிக் மேல போயிட்டான்னா இவங்க இன்னொருத்தங்க கூட போயிருப்பாங்க. நீங்க கைரேகை பாப்பீங்களா? ஆமா பாப்பேன். அவங்க சரியான ஆளுங்க. விருந்தாளிங்களை கூட கவனிக்காம அப்படியே போயிட்டாங்க. கேட்டரிங் பில்ல கூட நான் தான் கட்டினேன். எவ்வளவு நேரம் போன் பண்ண தெரியுமா? மாணிக் சாரும் போன் எடுக்கவே இல்ல, டீனா மேடமும் போன் எடுக்கல. உங்களை பார்த்தா அவருக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது. ஃப்ரெண்டுன்றதை விட நான் பக்கத்து வீட்டுக்காரன். சரி, உங்ககிட்ட டீனா நம்பர் இருந்தா கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அட விடுங்க விடுங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நான் இந்த கேஸ் விசாரணையா. அட இருங்க சார், எனக்கு தெரியும் உங்க கை ரொம்ப பெருசு சார். நீங்க ரொம்ப பிஸியான ஆளு. ஆனா நானும் இதுல எக்ஸ்பர்ட் சார். டைம் எடுத்துக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சிருவேன். அட கடவுளே, என்னாச்சு? அப்படி என்ன பாத்தீங்க? அது தெரிஞ்சுக்காம இருக்கிறதா சார் உங்களுக்கு நல்லது. அட, என்னதான் பாத்தீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்னத சொல்றது? உங்களுக்கு ஜாதகமே சரியில்லை, வாழ்க்கை முழுக்க கஷ்டம் தான் படணும். அப்படின்னா உங்க கையில கல்யாண ரேகையே இல்ல சார். உங்களுக்கு மிகப்பெரிய தோஷம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜோசியம் பாக்குறதெல்லாம் நிறுத்திட்டு டீனாவோட போன் நம்பர் இல்லைன்னா வண்டி கிண்டி ஏதாவது தெரிஞ்சா நம்பரை கொடுங்க. இருக்கே, என் செல்லுல தான் இருக்கு. ஸ்ரேயா சார். அபிஜித், என்ன அப்படியா? மாணிக் சாகரத்துக்கு முன்னாடி விக்ரம் கிட்ட இருந்து கால் வந்ததா? ஓகே, இந்த விக்ரம் எங்க இருக்கான்? யார் சொன்ன பொம்பளைங்க நிறைய நேரம் எடுத்துக்குவாங்கன்னு? பாத்தீங்களா, நான் ரெடி ஆயிட்டேன். சரிக்கா, உன்னால இது தனியா பண்ண முடியும்ல? அட, நீங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? முதல் தடவை தனியா அனுப்புறல, அதனால தான். அப்ப நீங்களே சொல்லுங்க, நான் போகவே வேண்டாமா? இல்ல நீ போ, ஆனா கவனமா இரு. சரி வா, நான் உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து விட்டு வாங்க. பாரு, நீ அங்க போய் சேர்ந்தோன்னே முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணிடு. சரிங்க. உன்னால தனியா போயிட முடியல. இங்க பாருங்க, நீங்க இவ்ளோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என் கூட வாங்க, அதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன். உனக்கு வேணும்னா நான் வேணா உன் கூடவே வரவா? அதுக்கு ஒரு அவசியமும் இல்லைங்க. சரி வா, நான் உன்னை விட்டு வந்துடுறேன். சரி வாங்க. அதோ அங்க இருக்கு டீனாவோட கார். ஸ்ரேயா, கொஞ்சம் டீனாவுக்கு போனை போடு. ரிங் இங்கதான் அடிக்குது. அப்போ மொபைல் இங்கதான் எங்கேயும் இருக்கு. பங்கஜ், வன்ஷ், வண்டியை நல்லா செக் பண்ணுங்க. ஸ்ரேயா, சார். போன் இங்க இருக்கு பாரு. கிடைச்சிருச்சு. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, போன்ல சார்ஜ் இன்னும் ஃபுல்லா தான் இருக்கு. அப்படின்னா டீனாவை இங்க இருந்து யாராவது வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிருப்பாங்களோ சார்? அதனாலதான் போன் இந்த பக்கமும் வண்டி அந்த பக்கமும் இருக்கு சார். யாரு அவங்களை இங்க இருந்து கடத்திட்டு போனாங்களோ
அவனுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருக்கலாம். கால் லிஸ்ட்ல எதுவும் இல்லையே. ஒருவேளை அவங்க டெலீட் பண்ணிட்டு இருப்பாங்களோ? இருக்கலாம். ஒன்னு பண்ணு, மொபைல் கம்பெனில இருந்து டீனாவோட கால் லிஸ்ட் எடு. எஸ் சார். இந்த போன் இங்க விழுந்து கிடந்தது இல்லையா, அந்த நேரத்துல இருந்து கரெக்டா அக்கம் பக்கத்துல எத்தனை மொபைல் ஆக்டிவா இருந்துச்சுன்றத கண்டுபிடி. சார். அட, கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே திறந்துட்டீங்க. யாராவது வராங்கன்னு வெயிட் பண்ணீங்களா? இல்ல நான் குப்பையை போடலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்தேன். நாங்கள சிஐடிஸ். சிஐடி? என்ன சார், என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா சுத்திட்டு இருந்தேன். பார்த்தா இந்த வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நீங்களா இங்க சாப்பிடறதுக்காக வந்திருக்கீங்களா? மாணிக்க ஏன்டா கொலை பண்ண? என்னது? மாணிக் இறந்துட்டாரா? சார், என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். எப்படி திடீர்னு எப்படி? நாங்க அதைத்தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை உனக்கு வரக்கூடாதுன்னா ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார், நான் எப்ப சார் உங்ககிட்ட போய் சொன்னேன்? மாணிக் சாவறதுக்கு முன்னாடி கடைசியா நீ தான் கால் பண்ணிருக்க. அதுவும் நேத்து நைட்டு 8 மணிக்கு. ஆமா, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயமும் எனக்கு தெரியாது, ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படின்னா வெறும் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொன்னியா, இல்ல ஃபோன் பண்ணும்போது வேற ஏதாவது பேசுனீங்களா? மீட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். அப்பதான் அவன் கல்யாண ஆனிவர்சரி போயிட்டு இருக்கடான்னு சொன்னான். சரி, நானே அங்க வரேன்டான்னு சொன்னேன். இல்ல வேண்டாண்டா அப்படின்னு அவன் சொன்னான். வேணான்னு சொன்னானா? ஏன் தெரியலையே சார். அவனை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ஏழை. அவனோட பார்ட்டியில போய் நின்னா அது ரொம்ப அவமானமா இருக்குமோன்னு ஒருவேளை அவன் நினைச்சிருந்திருக்கலாம். அதனால நடந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு ஒருவேளை நீங்க... இல்ல என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவன் அழிக்கணும்னு கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் சார். என்னாச்சு சார்? இது டீனாவோட போட்டோ. உன் வீட்டுல எப்படி? டீனா யாரு? மாணிக்கு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னல, அப்புறம் எப்பறம் அவன் ஒய்ஃபோட நீ போட்டோ எடுத்து? நீங்க சிஐடில இருந்து வந்திருக்கிறதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலான்னு அர்த்தம் கிடையாது. இவங்க என்னோட மனைவி, பேரு சாரிகா. தம்பி, உளறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இது உன்னோட மனைவி சாரிகா கிடையாது, இது மாணிக்கத்தோட மனைவி டீனா. நீங்க தான் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கீங்க. முதல்ல என்ன கொலைகாரன்னு சொன்னீங்க, இப்போ இவங்க என்னோட மனைவி இல்லன்றீங்க. இவங்க என்னோட மனைவி சாரிகா. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இரு. இதான் டீனா. சார், இது சாரிகா தான். ஆனா இவ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்ப இந்த போட்டோ எடுத்தா? ஒருவேளை இவங்க 2 கல்யாணம் பண்ணிருக்காங்களோ, வேற பேர்ல. போதும், மரியாதையா பேசுங்க. இனி யாராவது ஒருத்தர் என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினா கூட உங்களுக்கு எல்லாம் மரியாதை போயிடும். போதும். அதுல சார், என் பொண்டாட்டி சாரிகா ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவன். முதல் தடவை இப்பதான் அவ வீட்டை விட்டு வெளியே போறா. அவங்க போய் 2 கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. உன் கல்யாணத்தோட போட்டோவை காட்டு. இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க சார். இப்பயாவது உங்களுக்கு நம்பிக்கை வருதா நான் உண்மையை தான் சொல்றேன்னு? சாரிக்காவை கூப்பிடுங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா அவங்களை அறிமுகப்படுத்தி இருப்பேன். காலையில பஸ் பிடிச்சா கிராமத்துக்கு போனாங்க. எந்த கிராமம்? குலியா கிராமம். குலியா கிராமம். என்னவ தனியா நடந்து வந்துட்டு இருக்கா? இருங்க, நான் கேக்குறேன். கேளு. என்ன தனியா வந்துகிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லையே, நான் ஒரு பெரிய கூட்டத்தோட தான் வந்திருக்கேன். உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? இங்க பாரு, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு, புரியுதா? அட, இப்ப எதுக்கு வம்பிழுக்கிற மாதிரியே பேசுற? தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா கோச்சுக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, இப்ப புரிய வைக்கிறேன். அட, என்ன பண்ண போற? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? கிளம்புங்க, இங்கிருந்து போயிடலாம். என்ன பார்த்து வர மாட்டேன் முண்டோம்? அட, நான் ஒழுங்கா தான் சார் போயிட்டு இருக்கேன். புல்டோசர் வந்து இடிக்கும் எனக்கு எப்படி தெரியும்? அவன என்ன சொன்ன? சார், சார் என்ன ஏன் சார் திட்டுறீங்க? இவனை பாத்தீங்களா என்ன பண்ணானு? பங்காச்சு, பாவம் அவன் குழந்தை. சார் சொன்னதுனால நான் உன்னை விடுறேன். போடா. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல. அங்க ஒரு வினோத சந்து, இங்க இவன். ஒரு நிமிஷம் இரு. வித்தியாசமானவனா? சார், நான் கொரியர் டெலிவரி பண்ண வந்தேன். கதவை தட்டினா கதவை கூட திறக்காம வெளியே வராம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். இதை விட கொடுமை, சைன் கூட ஒழுங்கா போட மாட்டான் சார். சைன் பண்ணலையா? ஆமா சார், ஏதோ பயத்துல இருக்கான் போல இருக்கு. சரி, நாங்க என்னன்னு பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. சரி சார்.
என்ன சார் கதவு திறக்க இவ்வளவு நேரம் பண்றான் இவன்? யோ 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 என்னையா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கதவை உடைச்சிருவியா? ராகுல் விக்ரம் மாலிக்க பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? சார் நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றது ஏன் நம்பவே மாட்டீங்க? அப்போ உனக்கு மாணிக்க தெரியாதுன்னா அந்த பார்ட்டியில உனக்கு என்ன வேலை? ஒரு நிமிஷம் நீங்க என்ன பேர் சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. மாணிக்கா? அது என் காதுல சரியா விழுகல சார். மாணிக்க எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ராகுல் விக்ரம் இவங்களை பத்தி என்ன தெரியும்? சார் நம்புங்க சார், எனக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாது. உனக்கு விக்ரம தெரியாதுன்னா விக்ரமோட பணம் உன் வீட்டுல எப்படி வந்தது? சார் அது என்னன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போனப்போ அந்த பணம் ஆல்ரெடி அங்கதான் இருந்துச்சு. அப்படின்னா ஏற்கனவே விழுந்து கிடந்த ஒரு பணத்தை எதுக்காக மறைச்சு வைக்கணும்னு முயற்சி பண்ண? நான் பயந்து போயிட்டேன் சார். என் வீட்டுல பணம் இருந்துச்சுன்னா நான் தானே மாட்டுவேன். எனக்கு மாட்டிக்கிறதுல விருப்பம் இல்லை, அதனால அதை அப்புறப்படுத்தலான்னு முடிவு பண்ணேன். இப்போதைக்கு நான் நீ சொல்றது உண்மைன்னு நம்புறேன் சார். அப்படின்னா நான் கிளம்பலாமா சார்? இன்னும் 2-3 கேள்வி இருக்கு, அவ்வளவுதான். காலைல டிஃபன் என்ன சாப்பிட்டேன்? என்ன கேள்வி சார் இது? பதில சொல்லு. சொல்லு, என்ன சாப்பிட்ட? ஆலு பரோட்டா. மாணிக்கோட பார்ட்டியில என்ன சாப்பிட்ட? ஞாபகம் இல்லை சார். டீனாவை ஞாபகம் இருக்குமே, அதாவது சாரிகா. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பார்ட்டியில? அதுவும் ஞாபகம் இல்லை சார். கடைசியா உங்க அம்மாவை எப்ப சந்திச்ச? அது 2-3 நாள் முன்னாடி. அவங்க சாப்பிட்டு என்ன கொடுத்தாங்க? பருப்பு போலி. விக்ரம் கூட பருப்பு போலின்னா ரொம்ப பிடிக்குமே. இல்ல சார், அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு சிக்கன் மட்டும்தான். அது என்ன பிரமாதம் சார். இப்பதான் விக்ரம் தெரியாதுன்னு சொன்னாரு. ஆனா விக்ரம்க்கு சாப்பிட என்ன பிடிக்கும் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வாவ். இல்ல சார், நான் அந்த விக்ரம் பத்தி எதுவும் சொல்லல. அது நான் சொன்ன விக்ரம் நீங்க கேக்குற ஆள் இல்ல சார். அது இன்னொரு விக்ரம் சார். யார் அந்த ரெண்டாவது விக்ரம்? அது என் காலேஜ் ஃப்ரெண்டு சார். அடிக்கடி அவனை சந்திப்பல்ல? ஆமா, கடைசி சண்டே கூட அவனை பார்த்தேன் சார். 2 பேரும் ஃபிலிம் பார்க் கூட போனோம் சார். அப்ப போன போடு, நம்ம பேசலாம் அவங்க கிட்ட, அந்த இன்னொரு விக்ரம் கிட்ட. என்னாச்சுப்பா? உன் தோஸ்துக்கு போனை போடுன்னு சொன்னா அப்படியே விடவிடங்குற? அப்படி ஒரு ஆள் இருந்தா தானே போன் பண்ணுவான் ஃப்ரெடி. காலேஜ்ல படிச்ச தோஸ்து விக்ரம். சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அப்படின்னு உண்மையை சொல்லு. சொல்லு உண்மைய. மாணிக், ராகுல், விக்ரம் 3 பேருமே எனக்கு நல்லா தெரியும் சார். நாங்க 4 பேரும் தங்க கடத்தல்ல பார்ட்னருங்க சார். அப்புறம் தங்கத்த மேல இருந்த பேராசையில விக்ரமியும் மாணிக்கையும் நீ கொலை பண்ணிட்ட? இல்ல சார், இல்ல சார், சத்தியமா சொல்றேன், நான் எந்த கொலையும் பண்ணல சார். அப்படின்னா உன்னோட 3வது பார்ட்னர் ராகுல் எங்க இருக்கான்? சொல்லு சீக்கிரம். அவன் இறந்துட்டான் சார், அவன் இறந்துட்டான். எப்படி செத்தா? நான் தான் கொலை பண்ணிட்டேன். நானும் ரகுவும் சேர்ந்தவனை கொலை பண்ணிட்டோம் சார். சார் நான் பண்ணது எல்லாமே ரகு சொல்லிதான் சார். அவன் தான் சார் என்னோட பாஸ். எங்க இருப்பான் அந்த ரகு? தெரியல சார். சாரிக்காவை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். எங்க போயிருக்கான் தெரியலையே சார். தெரியாது தெரியாது. அப்ப போன போடு அந்த ரகுவுக்கு. இந்த தீபக் எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியலையே. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. கண்டிப்பா எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான், இல்ல கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்பாடா வந்துட்டான். என்ன தீபக், இதான் வர நேரமா? நீ வரவே மாட்டேன்ல நான் நினைச்சேன். ஆமா, இது என்னடா ட்ரெஸ் இது? எனக்கு பார்த்து பழக்கமே இல்லை, ஆடிதான் பழக்கம். சொல்றா, 2020 ஆடணுமா இல்ல டெஸ்ட் மேட்சா? எனக்கு கிரிக்கெட்னாலே பிடிக்காது. என்னையும் 4-6 தேவையில்லாம அடிக்கிறீங்க. டீனா எங்கடா இருக்கா? எந்த டீனா? சாரிகா. சொல்லிடுறேன். நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு நீ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும், மறந்துடாத.
இதுக்கு நான் விலை கொடுக்கணுமா? ஏற்கனவே எனக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துடுச்சு. அதனால தான் ராத்திரியோட ராத்திரியா நான் ஒரு பணக்காரன் ஆயிட்டேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உயிரோட இருந்தா தானே நீ என்ன உயிரோட விட மாட்ட. டீனா, உன்னிடம் கொஞ்சம் மூச்சு தான் மிஞ்சி இருக்கு. கொஞ்சம். நீ என்ன பண்ற? நீ எனக்கு இப்படிலாம் செய்யக்கூடாது. என்னை விட்டு எதுவும் பண்ணாத ப்ளீஸ். நீ என்ன நினைச்ச? உனக்கு அவ்வளவு சீக்கிரமா மனத்தை கொடுப்பனா? இப்பதான் உன் கூட விளையாட போறேன். உன்னை அழ வைக்க போறேன். ஏன்னா நான் இல்லன்னு இல்லையா? சரி சரி சரி, வா வா வா. மறுபடியும் என்ன கொல்றது மூலமா உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. என்ன விட்டு. அடேங்கப்பா, இன்னொரு தடவையும் பொழைச்சிட்ட. உனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப கை கொடுக்குதுமா. இன்னும் எவ்வளவு தூரம் அதிர்ஷ்டம் உனக்கு துணை நிக்க போகுதுன்னு நானும் கொஞ்சம் பாத்துறேன். வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுரு. என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கொல்றதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு ஒண்ணு ஆகலி. என்ன சுட்டது யாரு? உன் மாமியா. மாப்பிள்ளைய மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புற மாதிரி இப்ப சிஐடி உங்களை விருந்துக்கு கூட்டிட்டு போகுதுடா. இப்போ எங்க ஸ்டைலையும் கொஞ்சம் பாத்துருங்க. ஆக்சுவலா ராகுல், விக்ரம், மாணிக் நாங்கெல்லாம் பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேரும் சேர்ந்து எங்களை ஏமாத்துனாங்க. ஏன்னா தனியா அவங்க மட்டும் எல்லா தங்கத்தை நினைச்சாங்கன்னு நினைச்சாங்க. தங்கத்தை நெருங்கிறதுக்காக தான் டீனாவை நம்ப வச்சு முட்டாளாக்குனேன். உன் புருஷன் எங்க இருக்காங்கிற விஷயத்த மாணிக்கும் விக்ரமுக்கும் தான் தெரியும்னு சொன்னேன். ஆனா ஒண்ணு, உண்மையிலேயே அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ அவங்க 2 பேரும் நம்பிக்கை பெறணும்னு. அதனாலதான் டீனா அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணா. ஒன்னு விக்ரம், இன்னொன்னு மாலிக். அப்படி பண்ணாதான் அவங்க 2 பேரையும் நம்ப வச்சு அது மூலமா அவளோட புருஷனை தேடி கண்டுபிடிக்கலாம் நினைச்சா. டீனாவை வச்சு நான் தங்கத்தை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் அவளோட 2 புருஷனை நான் கொன்னேன். நீங்க வெக்கப்படணும். நீங்க வெக்கப்படணும். ஒரு பொண்ணோட பலவீனத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. என் புருஷன் ராகுல் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. டீனா, உங்க வீட்டுக்காரர் இப்போ இங்க உயிரோடு இல்ல.
உங்க ராகுல கொன்னவ இவன் தான், பேரு ரகு. ஏன்டா இப்படி பண்ண? என் புருஷன் உனக்கு என்ன பண்ணாரு? ஏன் ஒரு வாழ்க்கை இப்படி கெடுத்த? கடவுளே, தங்கத்தை அடையணுங்கிற ஆசைதான் இவங்க உங்க பலவீனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க, அதோட கொலையும் பண்ணியிருக்காங்க. சார், இதுல ஒரு பக்கம் ராகுலோட தப்பு இருக்கு. இவங்களோட சேர்ந்து சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டாரு. நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். கெட்ட விஷயங்கள் எப்பவுமே நல்லது கொடுக்காதுன்னு சொன்னேன். இனிமே இவங்க நிலைமையும் அப்படிதான் ஆக போகுது. தூக்கு தண்டனை தான் இவங்களுக்கு. தூக்கு.